தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 600 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 89,600 ரூபாய்க்கு விற்பனை. பாதுகாப்பு மற்றும் விண்வெளி சார்ந்த தொழில்துறையில் 75,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க திட்டம். சென்னையில் பன்னாட்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனை. அதிமுக மூத்த நிர்வாகிகள் இல்லாமல் பொறுப்பாளரை தனியாக சந்தித்த எடப்பாடி. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊர்களில் வழக்கறிஞர்கள் போராட்டம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசப்பட்டதற்கு எதிர்ப்பு. கனமழை காரணமாக திருவாரூரில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். அறுவடை செய்த 2000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலை. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. நாளை நீலகிரி, தருமபுரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கரூர் விவகாரத்தில் நீதிபதியை விமர்சித்த ஓய்வு பெற்ற தடயவியல் ஊழியர் வரதராஜன் கைது. 10 நாட்கள் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. இரண்டு நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தமக்கு ஓய்வு என்பதே இல்லை என்று பரபரப்பு பேச்சு. கோவை உப்பிலிப்பாளையம் கோல்ட்விங்ஸ் இடையே 1791 கோடி ரூபாயில் புதிய மேம்பாலம். நாளை மறுநாள் திறக்கப்படும். தமிழ்நாட்டின் பெரிய பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு பெயரை சூட்டிய முதலமைச்சர். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் 350 விதிமீறல்கள் கண்டுபிடிப்பு. ஆபத்தான ரசாயனங்களை பயன்படுத்தியதும் ஆய்வில் உறுதியானது. உதகை அருகே சாலையில் கம்பீரமாக நடந்து சென்ற புலி. கவனமுடன் செல்ல பயணிகளுக்கு வனத்துறை அறிவுறுத்தல். பழனி பாலாறு அணையில் ஒற்றை காட்டு யானையை விரட்ட வனத்துறை முயற்சி. ஆத்திரமடைந்த யானை வனத்துறை வாகனத்தை விரட்டியதால் பரபரப்பு. நடிகர் துல்கர் சல்மானிடம் பறிமுதல் செய்யப்பட்ட சொகுசு காரை விடுவிக்க கேரள உயர்நீதிமன்றம் மறுப்பு. காரை விடுவிப்பது தொடர்பாக சுங்கத்துறை பரிசீலித்து முடிவெடுக்க உத்தரவு. கனமழையால் தலைநகர் டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க மெட்ரோ ரயிலை பயன்படுத்துமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளியிட வேண்டும்.
பீகார் சிறப்பு தீவிர திருத்த வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஹரியானாவில் மூத்த IPS அதிகாரி ஒய் பூரன்குமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை. சிலம்பரசன் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கும் புதிய படத்திற்கு அரசன் என பெயர். வடசென்னை வாழ்க்கையை மையமாக கொண்ட கதை என்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆபரண தங்கத்தின் விலை அதிவேகமாக உயர்ந்து சவரன் 90,000 ரூபாயை நெருங்கியுள்ளதால் ஏழை நடுத்தட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் கிராமுக்கு 75 ரூபாயும் சவரனுக்கு 600 ரூபாயும் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலை சவரனுக்கு 880 ரூபாயும் மாலையே மீண்டும் 520 ரூபாய் என ஒரே நாளில் 1400 ரூபாய் உயர்ந்ததால் நுகர்வோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே இன்று காலை ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 89,600 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 11,200 ரூபாய். வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 167 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. ஆபரண தங்கம் விலை நடப்பு மாதத்தில் மட்டும் சவரனுக்கு 2,720 ரூபாய் உயர்ந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி இருமுறை உயர்ந்த ஆபரண தங்கம் விலை மாலை கிராம் 10,950 ரூபாய்க்கும் சவரன் 87,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 2ஆம் தேதி காலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையே சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 87,600 உயர்ந்தது. அக்டோபர் 3ஆம் தேதி காலை சவரனுக்கு 880 ரூபாய் சரிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் அன்று மாலை 480 ரூபாய் உயர்ந்து சவரன் 87,200 எட்டியது. அக்டோபர் 4ஆம் தேதியும் சவரன் விலையில் மேலும் 400 ரூபாய் கூடியது. மதிப்புமிகு மஞ்சள் உலோகத்தின் விலை நேற்றும் காலையும் மாலையும் உயர்ந்தது. இதனால் ஆபரண தங்கம் நேற்று மாலை சவரன் 89,000 தொட்டிருந்தது. இந்நிலையில் இன்று சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்ததால் 89,600 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு மற்றும் விண்வெளி சார்ந்த தொழில்துறையில் 75,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயித்து உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை தொழில்களுக்கான 3 நாட்கள் சர்வதேச மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. இதில் 19 நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப வணிக நிறுவனங்கள், இந்தியாவின் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது சர்வதேச கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாதுகாப்புத்துறை உற்பத்தியை பார்வையிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து வகையான தொழில்களிலும் தமிழ்நாடு தடம் பதித்து வருவதாக கூறினார். உயர்தர ஜெட் என்ஜின்கள் முதல் ட்ரோன்கள் வரை உற்பத்தி நடைபெற உள்ள நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறையின் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் இடத்தை உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் திட்டம் இந்த துறை சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுது. இந்த துறையில் இந்தியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறணும்னு நான் விரும்புகிறேன். அதை தொடங்கினதிலிருந்து இதுவரை 23,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதில் 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கு. 2032க்குள்ள 75,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க நாங்கள் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். வானூர்தி, விண்வெளி, கப்பல் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் புதுமைகள் நிறைந்த ஏற்றுமதிக்கு உகந்த இந்தியாவை உருவாக்க தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு, கூட்டு பிரச்சாரம் உள்ளிட்டவை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா மற்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்து பேசினர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உடனிருந்தார்.
அப்போது வரும் 12ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் தொடங்க உள்ள சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் கூட்டு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி மற்றும் கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் 2026 தேர்தலில் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமென பாஜக நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவினரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் போது அதிமுகவைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் KP முனுசாமி, SP வேலுமணி போன்றவர்கள் உடனிருப்பது வழக்கம். ஆனால் இன்றைய சந்திப்பின் போது மூத்த நிர்வாகிகள் யாரும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக பாஜகவினரை சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் நடைபெறும் தேர்தல்களில் எப்போதும் ஜாதி ரீதியான வாக்குகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. தற்போது சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் பெரும்பான்மை சமூக வாக்குகள் யாருக்கு செல்லும் என்பது குறித்து பார்க்கலாம். பீகாரின் மொத்த மக்கள் தொகையான 12,70,00,000 பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மட்டும் 63.1% உள்ளனர். பட்டியல் பழங்குடியின மக்களின் எண்ணிக்கை 21.4%, முன்னேறிய ஜாதியினரின் எண்ணிக்கை 15.4%, உள்ளது. சாதிகள் அடிப்படையில் பார்க்கும்போது 14.3%, யாதவர்களே பீகாரின் தனிப்பெரும் சமூகத்தினராக உள்ளனர். பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் செல்வாக்கு காரணமாக யாதவ சமூகத்தின் ஆதரவு தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சிக்கு உள்ளது. அதே நேரத்தில் லாலு ராப்ரி தேவி ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருந்தது என எதிரணி முன்னெடுக்கும் பிரச்சாரத்தால் யாதவர் அல்லாத தங்கள் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட தேஜஸ்வி தீவிர பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. யாதவர்களுக்கு அடுத்து பிராமணர்கள், ராஜ்புத், பூமிகர், கயத்சா சமூகத்தினரை உள்ளடக்கிய உயர்ஜாதி பிரிவினர் 15.5% உள்ளனர். பீகாரில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் எழுச்சி ஏற்பட்ட காலத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு எதிராக காங்கிரஸை ஆதரித்து வந்த உயர் ஜாதியினர் கடந்த 20 ஆண்டுகளாக பாஜக ஆதரவாளர்களாக மாறியுள்ளனர். பீகார் அரசியலில் தீவிரம் காட்டி வரும் பிரசாந்த் கிஷோர் உயர் ஜாதியினரின் வாக்குகளை பெற முயற்சித்து வருகிறார். இதேபோல் பீகாரில் குர்மி மற்றும் குஷ்வாகா ஆகிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் 7.1% அளவுக்கு உள்ளனர். குர்மி சமூகத்தைச் சேர்ந்தவரான நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்துக்கு இவர்களது ஆதரவு கணிசமாக இருந்தாலும் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் போன்ற பிற கட்சிகளுக்கும் ஓரளவு ஆதரவு உள்ளது. இதனால் குர்மி, குஷ்வாகா சமூக வாக்குகளை பெற இரு அணிகளுமே தீவிரம் காட்டுகின்றன. பீகாரில் 5% அளவுக்கு உள்ள பஸ்வான் மற்றும் தசஸ் சமூகத்தினர் ராம்விலாஸ் பஸ்வானின் லோக் ஜன்சக்தி கட்சியின் ஆதரவாளர்களாக உள்ளனர். குறைவான வாக்கு சதவீதம் என்றாலும் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக தாங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். பீகாரில் 17.7% உள்ள இஸ்லாமியர்கள் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸை ஆதரித்து வந்த நிலையில் கடந்த தேர்தலில் பீகாரில் களமிறங்கிய ஓவைசி தலைமையிலான AIMIM கட்சி பெரும்பான்மையான இஸ்லாமிய வாக்குகளை அறுவடை செய்தது. வரும் தேர்தலில் இஸ்லாமியர் வாக்குகள் சிதறாமல் தடுக்கும் முயற்சியில் இந்தியா கூட்டணி ஈடுபட்டுள்ளது. இஸ்லாமியர்கள், பட்டியலின மக்களிடம் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த பெரும் செல்வாக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் சரிய தொடங்கியது. அந்த ஆதரவை மீண்டும் முழுமையாக பெறுவதில் காங்கிரஸ் தீவிரம் காட்டி வருகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 25 வயது இளம் பாடகியை வேட்பாளராக களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் என சமூக வலைதளங்களில் லைக்ஸ்களை அள்ளும் இந்த இளம் பாடகி யார்? நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தனது இனிமையான குரல் மூலம் சமூக வலைதளங்களில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கட்டிப்போட்டு வைத்திருப்பவர்தான் இந்த இளம் பாடகி மைதிலி தாகூர். பீகாரின் மதுபானி மாவட்டத்தில் பிறந்த இவர் சிறு வயதில் இருந்தே பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். நாட்டுப்புற பாடல்களையும் பக்தி பாடல்களையும் பாடுவதில் கைதேர்ந்தவர் மைதிலி தாகூர்.
25 வயதான மைதிலி தாகூர் ஹிந்தி, போஜ்புரி உள்ளிட்ட மொழிகளில் பாடல்களை பாடி பெரும் வரவேற்பையும் புகழையும் பெற்றுள்ளார். இவர் நடத்தும் இசை கச்சேரிக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிவது வழக்கம். இன்ஸ்டாகிராம், யூடியூப்களில் பாடல்களை பாடி வீடியோ வெளியிடும் மைதிலி தாகூருக்கு சமூக வலைதளங்களில் கோடிக்கணக்கான ஃபாலோயர்கள் உள்ளனர். தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா, நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா. இளம் பாடகியாக வலம் வரும் மைதிலி தாகூர் பாஜக தலைவர்கள் கண்ணில் பட்டது அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவின் போதுதான். மைதிலி பாடிய ஒரு பக்தி பாடலை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த பிரதமர் மோடி மைதிலியின் திறமையை நேரில் அழைத்து பாராட்டவும் செய்தார். சமீபத்தில் பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளரும் பீகார் பொறுப்பாளருமான வினோத் தாவ்டே, ஒன்றிய அமைச்சர் நித்யானந்த் ராய் ஆகியோரை சந்தித்தார் மைதிலி தாகூர். இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக மைதிலி தாகூர் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் அவர் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் செய்திகள் வந்தன. இந்நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதை உறுதிப்படுத்தியுள்ளார் மைதிலி தாகூர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தனது சொந்த ஊரான பெனிபட்டி தொகுதியில் போட்டியிட விரும்புகிறேன் என அவர் கூறியுள்ளார். नमस्कार, मैं मैथिली ठाकुर आ रही हूं आप सभी के बीच शरद पूर्णिमा के पावन पर्व 6 अक्टूबर 2025 को मां नर्मदा जी के तट पर भेड़ा घाट जबलपुर में आयोजित 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் போட்டியிட பாஜக வாய்ப்பளித்தால் நட்சத்திர வேட்பாளர் பட்டியலில் இணைந்து விடுவார் இந்த இளம் இசைக்குயில் மைதிலி தாகூர். கோவை அவிநாசி சாலை மேம்பாலத்தை நாளை மறுநாள் திறந்து வைக்க உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயரை சூட்டியுள்ளதாக அறிவித்துள்ளார். பல ஆண்டு கோரிக்கை நிறைவேறுவதால் கோவை மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தொழில் நகரமான கோவையில் மக்கள் தொகையும் வாகன பயன்பாடும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாநகரின் மற்ற பகுதிகளில் மேம்பாலங்கள், சாலை விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவிநாசி சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறைந்த பாடில்லை. இதனால் அவிநாசி சாலையில் உப்புலிப்பாளையம் முதல் கோல்வென்ஸ் வரை சுமார் 10.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டு 2020ஆம் ஆண்டு அதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கின. ஆனால் பணிகள் மந்தமாக நடைபெற்று வந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. கடந்த 4 ஆண்டுகளாக முழு வீச்சில் நடைபெற்ற பணிகளால் அவிநாசி சாலையில் பிரம்மாண்ட மேம்பாலம் திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது. பாலம் அதிவிரைவில் நல்லா திறந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எங்களை மாதிரி ஆட்டோக்காரர்களெலாம் ரொம்ப சிரமங்க. நாங்கள் இப்போல்லாம் ஏர்போர்ட்டை வாடகை போகிறதே இல்லைங்க. ஏன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கிறதுக்கு அந்த நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சா தாங்க நின்று நம்ம ஒரு 10,200 பேசி போகிறோம். அங்கே போகும்போது நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுதுங்க. அதனால் அந்த வாடகையே நாங்கள் துட்டோம். இந்த பாலம் தோறும் ஒரு விமர்சனம் எங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். எங்களை மாதிரி ஆட்டோ டிரைவர்களுக்கு நல்ல ஒரு இதாக கிடைக்கும். தமிழ்நாட்டின் முதல் நீளமான மேம்பாலம் என்ற பெருமையை அவிநாசி சாலை மேம்பாலம் பெற்றுள்ளது. 1791 கோடி ரூபாய் செலவில் 10.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 4 வழிச்சாலையாக 17.25 மீட்டர் அகலத்துடன் 301 தூண்களுடனும் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. மேம்பாலத்தில் 610 சாலை விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் வசதிக்காக ஹோப் காலேஜ், நவ இந்தியா, அண்ணா சிலை, விமான நிலையம், ரெசிடென்சி ஹோட்டல் ஆகிய 5 இடங்களில் இறங்குதளம் மற்றும் ஏறுதளம் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவிநாசி மேம்பாலத்தை நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2021 மே மாதம் வரை 5 விழுக்காடு பணிகளே நடைபெற்றதாக குறிப்பிட்டிருக்கும் ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதும் 95 விழுக்காடு பணிகளை முடித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். கோவை என்றாலே புதுமை என்பதற்கேற்ப
புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பெருமை சேர்த்த இந்தியாவின் எடிசன் தந்தை பெரியாரின் கொள்கை தோழர் ஜி.டி. நாயுடு பெயரை மேம்பாலத்திற்கு சூட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீசிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மீது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் காலணியை வீசி தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவர் திருமாவளவன், வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தாக்குதல் நடத்த முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். தலைமை நீதிபதி மாண்புமிகு கவாய் மீது தாக்குதல் தொடுக்க அவமதிக்க எத்தனித்திட்ட சனாதன வெறியன் ராகேஷ் கிஷோரை கண்டிக்கின்றோம். சனாதனத்தை சிதைப்பதற்கு யார் முயற்சித்தாலும் இந்தியா அதை பொறுத்துக் கொள்ளாது, சகித்துக் கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய கவலை சனாதனத்தை பாதுகாப்பதுதான். இப்ப சனாதனம் எந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்திலும் கொடிகட்டி பறக்கிறது, கோலோச்சுகிறது, கொட்டமடிக்கிறது, அந்த ஆணவம் அங்கே ஆட்டம் போடுகிறது என்பதை இந்த ஒற்றை நபரின் கூற்றிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மதுரை உயர்நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோருக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதோடு அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த நபர் நடந்து கொண்ட விதம் வழக்கறிஞராகிய நாங்களும் பொதுமக்களாகிய கடும் கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக இந்த மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சனாதன போக்கினை வேரோடு பிடுங்கி எறிவோம். அரக்கோணம், பூந்தமல்லி உள்ளிட்ட நீதிமன்றங்களின் வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் பொன்னேரி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் நீதிமன்றம் முன்பாகவும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீதிபதிகளுக்கு எதிரான போக்கினை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து புதிதாக நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை நாளை மறுநாளுக்குள் வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தன. எனினும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆதாரை ஒரு ஆவணமாக ஏற்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் கடந்த 30ஆம் தேதி வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மேலும் 3,66,000 பெயர்கள் நீக்கப்பட்டதுடன் உரிய ஆவணங்களை தாக்கல் செய்த 21,53,000 வாக்காளர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்டன. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் முதல் முறையாக இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு ஜாய்மால்யா பக்ஷி ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் சிறப்பு தீவிர சீர்திருத்த திட்டம் வாக்காளர் பட்டியலை சரி செய்வதற்கு பதிலாக பிரச்சனைகளை அதிகப்படுத்தியுள்ளதாக கூறினார். நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பட்டியல் உச்சநீதிமன்றம் அழுத்தம் கொடுத்ததால் தான் வெளியிடப்பட்டதாகவும் தற்போது கூடுதலாக நீக்கப்பட்டுள்ள 3,66,000 வாக்காளர்களின் விவரங்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட வாரியாக தகவல் பலகையில் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட விவரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட தெரிவிக்கப்படவில்லை என மனுதாரரின் வழக்கறிஞர் திரு சிங்வி தெரிவித்தார். அது தெரியாததால் அவர்கள் மேல்முறையீடு கூட செய்யவில்லை என்றும் குறைந்தபட்சம் தகவலாவது அளித்திருக்கலாம் என்றும் அவர் கூறினார்.
அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு சூரியகாந்த், நீக்கப்பட்ட 3,66,000 பேருக்கும் தகவல் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மேல்முறையீடு செய்ய உரிமை உள்ளதாகவும் கூறினார். புதிதாக நீக்கப்பட்ட 3,66,000 பேரின் விவரங்கள் என்ன, புதிதாக சேர்க்கப்பட்ட 21,53,000 பேர் யார் என்பது குறித்தும் திரு சிங்வி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் திரு திவேதி, பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இதுவரை புகார் அளிக்கவில்லை என்றும் டெல்லி மற்றும் ஏடிஆரை சேர்ந்த தனி நபர்கள்தான் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட திரு பூஷன், எத்தனை பேரை கொண்டு வர வேண்டும், 100 200 என வினவினார். அதற்கு பதிலளித்த நீதிபதி திரு பக்ஷி, வெளிப்படை தன்மைதான் வேண்டும் என்றும் நீதிமன்றத்திற்கு யார் வருகிறார்கள் என்பது குறித்து கவலை இல்லை என்றும் கூறினார். நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை நாளை மறுநாளுக்குள் வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு அவர் உத்தரவிட்டார். விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.